ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட திருமறையிலிருந்து ஆதியாகமம் 24 அதிகாரம் 67 நான் உங்களோடு கூட அந்த வசனத்தை வாசித்து அதை விளக்கி கூறி உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவனுக்கு மனைவியாய் மாற்றிக்கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இந்த வசனத்தை வாசிக்கும்போது 2 முக்கியமான கருத்துக்களை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஈசாக்கு சாராளை இழந்து துக்கப்பட்டு கொண்டிருந்தான். சாராள் என்பது அவனுடைய தாய். ஆகவே முதலாவது ஈசாக்குனுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் இருந்தது. இரண்டாவதாக சொல்லப்படுகிறது ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த துக்கம் ஆறுதலாக மாறினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால், அவனுடைய வாழ்க்கையிலே வந்த அவனுடைய மனைவி ரெபெக்காள் ஈசாக்கை திருமணம் செய்து வந்தபோது ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தாயின் மரணத்தினால் ஏற்பட்டிருந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கணவன்மார்களே, மனைவிமார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மரணங்களினாலே, நஷ்டங்களினாலே, கஷ்டங்களினாலே, எதிர்பார்த்த பலவிதமான சூழ்நிலையினாலே துக்கம் வந்து விடுகிறது. இந்த துக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு நாம் அங்கலாய்க்கிறோம், துடிக்கிறோம். ஏதாகிலும் ஒரு வழி பிறக்காதா என்று சொல்லி அநேக முறை நாம் எங்கிருந்தோ ஒரு உதவி வரும், எங்கிருந்தோ ஒரு ஆறுதல் வரும் என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோம். ஆனால் நமக்கு பக்கத்திலே இருக்கிற நம்முடைய கணவன், பக்கத்திலே இருக்கிற நம்முடைய மனைவியின் மூலம்தான் அந்த ஆறுதல் வரப்போகிறது என்று நாம் அறியாமல் அவர்களை நாம் உதாசீனப்படுத்தி விடுகிறோம். பாருங்கள், மரணத்தினாலே தன்னுடைய தாய் அவனை விட்டு போய்விட்டாள். இனி எவ்வளவு துக்கப்பட்டாலும் அவள் திரும்பி வரப்போவதில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மரணத்தினாலே வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பாசத்துக்குரியவர்கள் உன்னை விட்டு போய்விட்ட பிறகு எவ்வளவு துக்கப்பட்டாலும் அவர்கள் திரும்பி உன்னிடத்தில் வரப்போவதில்லை. ஆகவே உன்னோடு கூட இருக்கிற, உன்னோடு கூட உயிரோடு கூட இருந்து உனக்கு அன்பு செய்கிறவர்களே உனக்கு ஆறுதல் செய்ய போகிறார்கள். பல நேரத்திலே நாம் சோர்ந்து போய் நொடிந்து போய் வேதனையோடு கூட இருக்கும்போது நமக்கு ஆறுதல் சொல்லுகிறது யார்? நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி தான். அவர்கள் வழியாக தெய்வம் உங்களுக்கு ஆறுதலை தருவாராக. அன்பு கணவனே, அன்பு மனைவியே, ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருக்க தெய்வம் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வேளையில் உங்களுடைய குடும்பம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்கிற ஒரு குடும்பமாக இருக்க தெய்வம் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் நஷ்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கமெல்லாம் நீங்கும்படி ஒருவருக்கொருவர் ஆறுதலாயிருங்கள். வேதனையோடு வேதனையை கூட்டிக் கொள்ளாதபடி, ஒருவரை ஒருவர் குறை சொல்லி இன்னும் காயப்படுத்தி கொள்ளாதபடி ஒருவருக்கொருவர் ஆறுதலாயிருங்கள். வேதனையாயிருந்தாலும் அதை ஆற்ற தேவன் இருக்கிறார். நல்ல ஒரு கணவனுக்குரிய லட்சணங்களோடு, ஒரு நல்ல மனைவியினுடைய லட்சணங்களோடு, நல்ல பெற்றோரின் லட்சணங்களோடு, நல்ல உறவினர்கள் பிள்ளைகளுடைய லட்சணங்களோடு கூட உங்கள் குடும்பத்தை இந்த வேளையிலே தெய்வம் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாயிருக்கும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இந்த வேளையிலும் கூட ஒவ்வொரு கணவன்மாரையும், மனைவிமாரையும், ஒவ்வொரு பெற்றோரையும், பிள்ளைகளையும், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உடைய அன்பு கரத்தில் நான் தருகிறேன். ஈசாக்குக்கு அவனுடைய மனைவி ஆறுதலாய் இருந்தது போல, இதோ இந்த வேளையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆறுதலாய் இருப்பீராக, ஒருவருக்கொருவர் ஆறுதலாய் இருப்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபித்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பு ரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.